இந்த வண்டி நம்பர் பார்த்தா கூட எதனா பண்ணிடலாம். இருங்க எதனா அசைவுதான்னு பார்க்கலாம். ட்ரை சைக்கிள் மாதிரி ஒரு ஆட்டோ முதல்ல இச்சதுக்கா. நான் இவங்க இருந்தாங்க, நான் வந்தேன். அப்போ தான் செத்துறோன்லாம் நினைக்கல, சும்மா குதிச்சு நின்றுச்சு. திடீர்னு பார்த்தா அப்படியே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரோட்டில் வந்துட்டு இருந்தேன், பிருந்தாவனம் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பலம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோடு ஆட்டோ, அந்த தண்ணி கேன்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த லோடு ஆட்டோ செம்ம வேகம். என்ன ஸ்பீடில் ஓடிட்டு வராங்க. நீங்கள் கேட்கலாம் ஆட்டோ என்ன ஸ்பீடில் போட்டு போகுதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்டீரியர் ஸ்ட்ரீட் தான், ரொம்ப மெயின் ரோடு கூட கிடையாது. அது மெயின் ரோடு மாதிரி, அது ஒன் வே, கொஞ்சம் இன்டீரியர் ஸ்ட்ரீட் தான். அதில் பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக நான் போயிட்டுருக்கேன், என்னை கிராஸ் பண்ணி தாண்டி போச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாய், அதோட நேரம் பார்த்தீங்கன்னா அது குறுக்கில் வந்துச்சு போகிறது. ஏற்றிட்டு செம்ம ஸ்பீடாக போகிறாங்க காய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அவன் நம்பர் பிளேட்டை கூட என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ ஸ்பீடாக போகிறான் ஏற்றிட்டு. உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா காலில் அடிப்பட்ட மாதிரி தான் முதல்ல குதிச்சுது, எகிரி குதிச்சதுலேருந்து. சரி காலில் அடிப்பட்டுருக்கேன், நான் ஓரமாக நிறுத்திட்டு உடனே அதை தூக்கி போய் ஓரம் வச்சுட்டு பார்த்தாங்க ஒரு அக்கா தான் இருந்தாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும் கைஸ். மனசே கேட்கல, அப்படியே அது பார்த்தீங்கன்னா துச்சி அந்த 2 மினிட்ஸில் இறந்துச்சு. அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல கைஸ், ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நாய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துச்சு. அதை நான் வீடியோலாம் எடுக்கல, சும்மா அந்த இதுவை மட்டும் வீடியோ எடுத்தேன் உங்களுக்காக போகலான்னு. தயவுசெய்து எந்த வண்டி ஓட்டினாலும் ஓவர் ஸ்பீடில் ஓட்டாதீங்க. அது வந்து நம்மளை மட்டும் பாதிச்சு நம்ம உயிர் போனால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது நம்மளோட போய்டும், நம்ம பண்ண தப்பு நம்மளோட போய்டும், அதுக்கான தண்டனையாக நினச்சிக்கலாம். ஆனால் அதனால் இன்னொருத்தருக்கு பாதிப்பு வருதுன்னும் போது அதை நம்ம பண்ணக்கூடாது. அந்த லோடு ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா என்ன வேகமாக போச்சு காய்ஸ், ரொம்ப வேகமாக போனாங்க. அவன் அந்த நாய் இறந்தவனே எனக்கு மனசே கேட்கல, என்னடா இது. அதை தூக்கிட்டு வந்து நான் நினச்சேன் கால் மட்டும் தான் அடிபட்டு போகுதுன்னு. அது ஒரு 2 நிமிஷம் துடிச்சிட்டே இருந்துச்சு, காலை மட்டும் தூக்கி ஒதுரி துடிச்சிட்டே இருந்துச்சு. தூக்கிட்டு வந்து ஓரமாக வச்சு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு, அந்த தண்ணி கூட கொடுக்கலங்க. தண்ணி கொடுக்குறதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இழுத்து இறந்துச்சு காய்ஸ். மனசே இது பண்ணல. யாருமே இந்த மாதிரி எந்த வண்டி ஓட்டினாலுமே இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. அது நம்மளை மட்டும் இல்லை, எதிரில் வரவங்களோட லைஃபையும் ரூயின் பண்ணிடும். ஸோ யாருமே இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு.